Welcome, dear brothers and sisters. This is your Elliott Wave Master Course Intermediate Stage Part 3. இந்த பார்ட்ல என்ன படிக்க போறீங்கன்னா, நீங்க படிச்சது கான்செப்ட்ஸ் வந்து பார்ட் 2ல நீங்க எப்படி சார்ட் மூலியமா நீங்க வந்து கரெக்டா நீங்க பார்த்துட்டு வேவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது வந்து இப்ப நீங்க படிச்சது பார்ட் 2ல போதும். இதுக்கு மேல நீங்களே வந்து சார்ட்ஸ் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ப்ராக்டிஸ். ஒரு சார்ட் பார்த்துட்டு உங்க என்ன தெரியுது அதுல போட்டு நீங்க படிச்சது கான்செப்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்து அப்ப நீங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இவ்வளோ இது பார்ட் 3ல இருந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க பார்ட் 2ல படிச்சது நான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு எப்படின்னா தியரி படிச்சுட்டு இப்ப தியரி எல்லாம் பார்ட் 2ல படிச்சுட்டீங்க. எப்படி நம்ம சார்ட்ஸ்ல வைக்க போறோம் அந்த தியரி வந்து நான் காமிக்க போறேன். ஓகே, எதுக்குனால நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க வந்து ஒரு கோர்ஸா இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு நீங்க வந்து டிரைவிங் எல்லாம் கத்துக்க முடியாது. அப்படியே நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு இதுல ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்ல முடியாது ஆமா இதுதான் மார்க்கெட்டு. ஸோ நீங்க பார்ட் 2ல படிச்சுட்டு எல்லாமே நீங்க போயிட்டு ப்ராக்டிஸ் சார்ட்ஸ்ல பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லா சார்ட்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எவ்வளவு தூரம் போகலாம், சிவேவ் எவ்வளவு தூரம் போகலாம், அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து இந்த பார்ட் 3லேருந்து இப்போ பார்ட் 4 பார்ட் 5 எல்லா ஸ்ட்ரக்சர் எடுத்து மார்க்கெட்ல இருக்கும்போது நீ எப்படி நம்ம கான்செப்ட் படிச்சது பார்ட் 2ல இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பார்ட் 2 கான்செப்ட் அதுதான் முக்கியமான வீடியோ. நீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்றேன், அதுதான் முக்கியமான வீடியோ பார்ட் 2. அதை படிச்சா போதும், திரும்பி போயிட்டு பாருங்க. ஓகே, பார்ட் 3ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏபிசி. ஒரு ஏபிசிக்கு அப்புறம் ஒரு இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும் போது. இல்லைன்னா நீங்க வந்து கான்செப்ட் படிச்சிட்டீங்க, ஒரு புது சார்ட்ல போயிட்டு நீங்க பார்க்க போறீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு அப்படி. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இப்போ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும் இது வந்து ஏபிசிஎன். ஸோ நம்ம எப்படி பண்ண போறோம்னா இது கரெக்டா இல்லையா ஏபிசி நம்ம வந்து போயிட்டு நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பார்க்க போறோம். ஓகே, பேசிக் என்ன கான்செப்ட்னா நம்ம ஏபிசியில் ஒரு கால்குலேஷன் என்னன்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு நம்மளுக்கு தெரியும் ஏபிசி வந்து மினிமம் ஆனா சி வந்து 78%, 0.78 ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஸ் கிட்ட போகணும். இது வந்து நம்மளுக்கு தெரியும். மினிமம் 90% சான்சஸ் இருக்கு, இது வந்து 90% சான்சஸ் இருக்கு. 1x இது வந்து ஃபிபனாச்சி 1x எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷனுக்கு. 1xக்கு போகலாம், அதுக்கப்புறம் 123க்கு போகலாம், வந்து சி வேவ் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க செய்யும் போது சரி வே கண்டுபிடிச்சிட்டீங்க வே பி. ஸோ நிறைய பேர் எப்படின்னா வே விட்டுருவாங்க, வே பி விட்டுருவாங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றேன், வே விட்டுருவாங்க, வே பி விட்டுருவாங்க. நான் சொன்னது மாதிரி ஏபிசியில சி வேவ் படிச்சா போதும். ஏன்னா சி வேவ் அப்புறம் தான் ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு. ஓகே, ஸோ சி வேவ் வந்து நம்மளுக்கு தெரியும் 78% வரைக்கும் வரலாம். நம்ம மினிமமா இங்க 78 தாண்டி நம்ம எப்படி உஷாரா இருக்கணும். ஓகே, 78 தாண்டிச்சுன்னா ப்ரைஸ் நம்ம உஷாரா இருக்கணும். எப்பவுமே ப்ரைஸ் வேவ் சி வந்து திரும்பி ஊந்துக்கலாம். எப்படின்னா இது வச்சு இது మనకి இந்த 0.78 கிராஸ் ஆச்சுன்னா இது வந்து நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். எப்போ வேணா ட்ரெண்ட் வந்து மாறிடலாம். ஓகே, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப நம்ம எப்படி இதை ஏ வேவ் கரெக்டா வேவ் பி கரெக்டா வேவ் சி வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுல அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு ஜோன் மார்க் பண்றோம். இது வந்து ஓகே சி வேவ் வந்து இங்கக்குள்ள வரலான்ட்டு. ஓகே, இந்த ஜோனுக்குள்ள வரலாம், நம்ம தெரியும். தாண்டி போச்சுன்னா பரவாயில்ல, அதை வந்து யோசிக்க தேவையில்ல. இது ஓகே கொஞ்சம் தாண்டி போச்சு எக்ஸாக்ட். ஆனா எங்க கிட்ட வரலாம் அது மட்டும் முக்கியம் நமக்கு. ஏன்னா இங்கில இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம உஷாரா இருக்கணும். எப்போ வேணா சி வேவ் டேர்ன் ஆகலான்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பரவாயில்ல, அதை வந்து யோசிக்க தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏபிசி நீங்க கரெக்டா மார்க் பண்ணீங்களா இல்லையான்ட்டு. ஓகே, இந்த வேவ்க்குள்ளேயே நீங்க பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான எப்படி 3 வேவ் ஸ்ட்ரக்சர் வருது. இதுக்குள்ளேயே ஏபிசி வருது. ஓகே, ஆனா இங்க வந்து சி வேவ் கொஞ்சம் சின்னதா தெரியுது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இது ப்ரைஸ் ஃபிபனாச்சி போட்டு பார்க்க போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூம் இன் பண்றேன் இல்லைங்க, ஜூம் இன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நீங்க கரெக்டா சொன்னீங்க இது ஏன்ட்டு. ஆனா இப்ப ஏக்குள்ளேயே நீங்க ஏபிசி பாக்குறீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஜஸ்ட் 78 கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் 78 கிராஸ் பண்ணி போகல. நம்மளுக்கு என்ன தெரியும், ஏபிசியில் சி வேவ் வந்து 78 கொஞ்சம் ஆச்சு தாண்டி போவோம், இல்லைன்னா டச் பண்ணும் மினிமமா கொஞ்சமாச்சு போவோம், அது நம்மளுக்கு தெரியும். ஆனா இது வந்து டச்சே பண்ணல. ஸோ அதனால என்ன சொல்லலாம், இது வந்து சி வேவ் கிடையாதுன்னு அர்த்தம். இது வந்து சி வேவ் கிடையாது. அப்புறம் என்ன இது, எந்த வேவ் இது, நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் இது? அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, சில டைம் நீங்க மார்க்கெட் படிக்கும்போது, மார்க்கெட் அனாலிசிஸ் படிக்கும்போது சில டைம் வந்து உங்களுக்கு புரியாத ஒரு வேவ் வரும். அந்த டைம்ல நீங்க வந்து வெயிட் பண்ணணும். ஆமா எனக்கு புரியல, நான் வெயிட் பண்றேன்ட்டு அப்படி நீங்களே சொல்லிக்கணும். நான் வந்து ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு இப்ப புரியல, நான் வந்து வெயிட் பண்றேன், என்ன மார்க்கெட் சொல்லுது நான் வந்து ஃபாலோ பண்றேன். அப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா உங்களுக்கு மார்க்கெட்டே சொல்லும் எந்த வேவ் போயிட்டே இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே இவங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்துக்கலாம் ஒரு வேவ் இப்படி ஊந்துச்சு. ஸோ நீங்க எப்படி பண்றீங்க, இப்ப ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் சேனல் லைன் ட்ரா பண்றீங்க. எதுக்கு? இந்த வேவ். ஓகே, இந்த வேவ் வந்து தாண்டி போச்சு, ஓகே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வேவ் காலி, ஃபினிஷ்ட், இங்கே ஏதாச்சும் முடிஞ்சுது. ஓகே, இது வந்து ஏதாச்சும் முடிஞ்சது இங்க. அதுக்கப்புறம் இது வந்துச்சு கீழே. இதுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் சேனல் ட்ரா பண்ணீங்கன்னா அப்படியே தெரியும். அப்படியே நீங்கள் எல்லா தனியாக வேவ்ஸ்க்கு ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த வேவ் முடிஞ்சது, அடுத்த வேவ் போக போகிறோன்ட்டு. அப்படியே நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு ட்ரா பண்ணீங்கன்னா இங்கே வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் அப்படியே யோசிச்சுக்கோங்க, நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரைஸ் சேனல் ட்ரா பண்ணிட்டீங்க. ஆனால் இது வந்து இங்கே தாண்டல, உங்கள் 0.78 இது வந்து ஃபிபனாச்சி வந்து தாண்டி போகலை. அது வந்து நீங்க யோசிப்பீங்க, தாண்டி போகல, ஆனா இது எப்படி வந்து வேவ்சியா இருக்கலான்ட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. சரி உங்களுக்கு புரியல, நீங்க இப்ப சொல்றீங்க உங்ககிட்ட எனக்கு புரியல, இப்ப நிறைய வாட்டி நடக்கும், அதெல்லாம் தப்பே கிடையாது. நீங்கள எல்லா வேவ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தேவையே இல்லை. சில டைம் உங்களுக்கு தெரியாம ஒரு வேவ் வரும், அது வந்து நீங்க ஒத்துக்கணும். ஆமா எனக்கு புரியல, நான் வந்து வெயிட் பண்றேன், இப்போ எந்த வேவ் நடக்குதுன்ட்டு. ஸோ 78 தாண்டி போகல, தாண்டி போகாம இது வந்து ப்ரைஸ் சேனல் வந்து பிரேக் ஆச்சு. அது என்ன அர்த்தம், இது வந்து இந்த ப்ரைஸ் ஃபுல் மூவ்மெண்ட் வந்து ஓவர் சொல்லுவாங்க, காலியாச்சு, இது போதும், இது ஓவர், இந்த வேவ் வந்து ஃபினிஷ்ட். ஸோ அடுத்த வேவ் இப்போ போகாம இங்க போகாம அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆச்சு, உங்களுக்கு தெரியல என்ன நடக்குதுன்ட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. வெயிட் பண்ணும்போது நீங்களே வந்து ஒரு புது வேவ் ஸ்டார்ட் ஆச்சு, நீங்க எல்லாமே வெயிட் பார்த்துட்டு வெயிட்டே பண்றீங்க, இன்னும் நடக்குதுங்கன்ட்டு பாக்குறீங்க. வெயிட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புது வேவ் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆகி இந்த வேவ் பிரேக் ஆச்சு. ஓகே, புது வேவ் ஃபார்ம் ஆகி இந்த வேவ் பிரேக் ஆச்சு. ஓகே, இது என்ன அர்த்தம்னா இது வந்துட்டு ஃபுல்லா இந்த வேவ் வந்து காலி. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, ஜஸ்ட் பாஸ் பண்ணி நீங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து இங்க ஏதாச்சும் கம்ப்ளீட் ஆச்சு, உங்களுக்கு கீழே வந்துச்சு, திரும்பி மேலே போய், ஆனா இந்த வேவ் சி இல்லை, திரும்பி கீழே வந்தது, இந்த லோ பிரேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்ம் வருது இப்ப இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் ஏபிசி. ஏபிசிக்குள்ள இருக்கும்போது ஃபிளாட்ல மூணு டைப் இருக்கு. அதுல ஒன் டைப் என்னன்னா எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் தெரியல அந்த ஏபிசி எப்படி வரலான்ட்டு, நீங்க போயிட்டு பிகினர் ஸ்டேஜ்ல ஏபிசி ஃபிளாட், அதுல ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வீடியோ தான், அது வந்து பார்த்துட்டு திரும்பி இங்க வாங்க. ஓகே, இந்த பாயிண்ட்க்கு திரும்பி வீடியோ வந்து பாஸ் பண்ணி அங்க போயிட்டு திரும்பி இந்த பாயிண்ட் வந்துடுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபிளாட், இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் எந்த வேவ்ல வருது, இது வேவ் பில. ஸோ ஏபிசியில் இருக்குது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆன வேவ் எந்த வேவ்? பி. அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், வேவ் பி வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆன வேவ். ஓகே, அதுக்குள்ளேயே இப்படி ஒரு வேவ் வருது புரியாம, ஆனா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஏதோ தப்பா இருக்கு இங்க. ஓகே, நீங்க வெயிட் பண்ணீங்க பரவாயில்ல. நிறைய வந்து ப்ரொஃபஷனல்ஸும் வந்து ஏ விட்டுருவாங்க, பி விட்டுருவாங்க, ஒன்லி சி வேவ் ஆடுவாங்க. ஓகே, ஸோ அப்படியே இப்ப உங்களுக்கு பொறுத்தது, இது வந்து ஏ இங்க தான் முடிஞ்சது, இப்ப பி இங்க தான் முடிஞ்சது. ஓகே, முன்னாடி நீங்க சும்மா ஒரு பிளாங்க் சார்ட்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு. ஸோ அப்படிதான் சொல்றேன், நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட் பார்த்துட்டு நீங்க சொல்ல முடியாது, நீங்க போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, ஆமா நம்மளுக்கு இது அட்வான்ஸ் கான்செப்ட்ல சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அது போட்டு நம்ம வேவ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நம்ம தெரியும்.
ஆனா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கான்செப்ட். நீங்க அங்க அவ்வளவு தூரம் போற தேவையில்ல. நீங்க படிச்சது பார்ட் 2லயே போதும். ஓகே, படிச்சது பார்ட் 2லயே போதும். அட்வான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் எல்லா லெக்சர் வந்து அதுல 90 மினிட்ஸ் 80-90 மினிட்ஸ் மேல இருக்கும். அது வந்து நீங்க கொஞ்சம் ஆனா கஷ்டம் தான். ஸோ அதுல வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஈஸியா கன்ஃபார்மா பிடிக்கலாம். நம்ம எதுவுமே டென்ஷன் ஆகாம ஈஸியா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகே, ஆமா இது பி இன்னும் கம்ப்ளீட் ஆகல, எப்படி வந்துட்டு வேவ் கம்ப்ளீஷன் இண்டிகேட்டர் போட்டு நம்ம எப்படி படிக்கலான்ட்டு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்ல படிப்பீங்க. அவ்வளவு தூரம் போறது தேவையில்லை. அதான் நான் காட்டுறேன். நீங்க வேவ் பார்ட் 2 படிச்சீங்கன்னா போதும். ஓகே, நீங்க வந்து இது கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, நீங்க வந்து பிரேக் ஆச்சு. ஓகே, இது வந்து வேபி. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க வந்து வேவோட ஸ்டார்டிங் எண்டிங் போட்டு வேபி கிட்ட போட்டு இப்ப நீங்க புது மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. எதுக்கு? உங்க வேவ் சிக்காக. இந்த வேவ் சி எங்க எங்க முடிஞ்சது? போயிட்டு மேல முடிஞ்சது 1x தாண்டி 123 கிட்ட போயிடுச்சு. ஓகே, ஸோ மினிமம் எப்படின்னா, மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 78%. ஓகே, இங்க வந்துச்சு வேவ். ஓகே, நான் வந்து இங்க இருந்து உஷாரா இருக்கேன். நான் வந்து எப்போ வேணா இந்த வேவ் டேர்ன் ஆகலான்ட்டு நீங்க ரெடியா இருக்கீங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து இங்கதான் இருந்தது. இப்ப உங்களுக்கு வேவ் எப்படி எவ்வளவு தூரம் வந்தது புரியுது இப்ப. ஓகே, ஸோ வேவ் 1 ஓகே வந்துச்சு, 1x கிட்ட வந்துச்சு. இந்த ஜோன்ல வந்து ஸ்டாப் ஆகி திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு புது வேவ். ஓகே, எப்போ ஸ்டார்ட் ஆகலாம் புது வேவ்? ஓகே, நீங்க வந்து இப்ப பாத்தீங்க இது வந்து ஓகே 1x கிட்ட வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ட்ராப் ஆச்சு மார்க்கெட்டிங்க. இந்த பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து உங்க வேவ் சி மட்டும் கூட, இது வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம செகண்ட் பார்ட்லயே. ஆனா நான் வந்து திரும்பி சொல்றேன். வேவ் சிக்கு தனியா ஒரு இது ட்ராப் பண்ணிட்டீங்க, பிரைஸ் சேனல். இந்த பிரைஸ் சேனல் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும் வேவ் சி ஓவர்ன்ட்டு. ஓகே, உங்க ரீஜன் ஃபிபனாச்சி ரீஜனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரைஸ் சேனலும் பிரேக் ஆச்சு. ஆரஞ்சு கலர்ல, ஆரஞ்சு சேஞ்ச் பண்றேன், ஆரஞ்சு கலர்ல பிரேக் ஆச்சு. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு. அடுத்த வேவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வேவோட ஃபிபனாச்சி ட்ராப் பண்றீங்க. இப்ப ஏ ஜாயின் பண்ணி சி ஜாயின் பண்ணி ஏசி ஜாயின் பண்ணி திரும்பி பில போடுறீங்க. ஸோ ஃபிபனாச்சி ஆச்சு, உங்க வேவ் சியோட பேரலல் சேனல் லைன் ஆச்சு, பிரேக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிசியோட பேரலல் சேனல் ப்ளூல, இதுவும் மிடில் சேனல் லைனும் தாண்டி பிரேக் ஆச்சுங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, சி கண்டிப்பா முடிஞ்சது. பெரிய வேவ் நெக்ஸ்ட் பெரிய வேவ் போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு இங்க எக்ஸாக்டா தெரியணும்னா நீங்க வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது வந்து சி. ஆமா, சி இங்கதான் முடி போகுதுன்ட்டு. ஓகே, அது வந்து ஒன்லி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அந்த டைம்ல நம்ம கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன் இருக்கு. ஒன் செட்டப் ஃபார் லைஃப் பண்ணது. அதுல வந்து 2 காம்பனன்ஸ் இருக்கு. ஒரு ப்ரைஸ் இருக்கு, ஒரு டைம் இருக்கு. நம்ம ப்ரைஸ் படிச்சுட்டு அட்வான்ஸ் ப்ரைஸ் படிச்சுட்டு இந்த டைம் ஜோன் கால்குலேட் பண்ணா இந்த டைம் ஜோன்ல தான் பார்க்கணும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா இல்லையான்ட்டு. இந்த டைம் ஜோன்ல வந்து நம்மளுக்கு வேவ்சி முடியுது, நம்ம ஃபிபனாச்சி இருக்கு, இது இருக்கு, இதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்கு. அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுது ஓகே வேவ்சி முடிஞ்சதுன்ட்டு எல்லாமே சொல்லிட்டு எக்ஸாக்டா இந்த டைம் ஜோனுக்கு வந்தா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆமா, இங்க சி வந்து இங்கதான் க்ளோஸ் ஆக போகுது, நீங்க அடுத்த பெரிய வேவ்க்கு ரெடி ஆவீங்கன்ட்டு. அடுத்த வேவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரியது பாருங்க, இவ்வளோ தூரம் போகும் அங்குல இருந்து இவ்வளோ தூரம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எப்படி புரியணும்னா, எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்க கரெக்டா படிக்கணும். அது வந்து ப்ராக்டிஸ் தான். ஓகே, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்க, எவ்வளோ சார்ட்குள்ள போயிட்டு படிக்கிறீங்க, அவ்வளோ நல்லது. ஓகே, திரும்பி சொல்றேன், அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட்ஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் படிச்சுக்கோங்க. யாருக்கு ஆசை இருக்கு இன்னும் படிக்கணும்னு, அப்போ போங்க அட்வான்ஸ் கான்செப்ட். டைரக்டா போறது தேவையில்லை. நீங்க படிச்சுக்கோங்க. இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்டர்மீடியட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஆசை இருக்கு இன்னும் படிக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா புரியணும், எக்ஸாக்டா படிக்கணும், டைம் எல்லாம் படிக்கணும், டைம் பத்தி, அப்போ போங்க அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வேவ்சி முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்? இம்பல்ஸ். இம்பல்ஸ் பத்தி படிக்க போறோம். ஸோ பேரிஷ் இம்பல்ஸ், ஜஸ்ட் புல்லிஷ் இம்பல்ஸ் மாதிரி. ஒரு பேரிஷ் இம்பல்ஸ் எப்படி இருக்கும் டெக்ஸ்ட் புக்ல இப்படி இருக்கும். ஓகே, வேவ் 1 வந்து எப்படி? வேவ் 1 வந்து உங்களுக்கு டயகனல் மாதிரியும் இருக்கலாம். இப்படி கொஞ்சம் டயகனல் மாதிரி, லீடிங் டயகனல், எல்டி. எதுக்கு சொல்லுவாங்க எல்டி? அது வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க இன்னைக்கு.
எதுக்கு வேவ் ஒன்னு எல்டி சொல்லுவாங்கன்ட்டு. ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது திரும்பி சொல்றேன், டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கவே இருக்காதுன்னு உங்க மார்க்கெட். ஓகே, டெக்ஸ்ட் புக்ல நீங்க படிச்சீங்கன்னு அது வந்து இருக்காது. ஆனா நம்ம கிட்ட நீங்க என்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்க பார்ட் 2ல, அது வந்து அப்ளை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, அதுக்கு மேல போனோம்னா நீங்க அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேவ்ல இங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் வேவ் சி ஆச்சு கம்ப்ளீட்டு, இங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆச்சு, இப்படி போகுது வேவ், அதுக்கப்புறம் சடனா ஒரு டிராப். இங்க எதுவுமே யாருமே சொல்ல முடியாது, இந்த வேவ் ஒன்னு இது வேவ் டூ கண்டிப்பா சொல்ல முடியாது. இது சத்தியமா சொல்றேன், ப்ரொஃபஷனல்ஸும் சொல்ல முடியாது இங்க. ஆனா இங்க வந்து கொஞ்சம் இப்படி ஆச்சு, ஓகே உங்களுக்கு புரியுது, ஓகே ரைட், இதுதான் வேவ் ஒன் வந்து போகுது, இதுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா இந்த டிராப்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஆமா இது வந்து வேவ் 3.1 இல்லைன்னா வேவ் 3 ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி சொல்றீங்க? ஒரு சேனல் ட்ரா பண்ணீங்களா, ஓகே இந்த சேனல் பிரேக் ஆயிடுச்சு, ப்ரைஸ் சேனல் வந்து பிரேக் ஆயிடுச்சு இங்க. ஓகே, இந்த பிரேக் ஆகி இப்படி போகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆமா இந்த ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆச்சு, கண்டிப்பா இது வந்து வேவ் 3-ஆ இருக்கணும். ஏன்னா வேவ் ஒன் வந்து இப்படி கன்சாலிடேட் இருக்கு. சில டைம்ஸ் வந்து நீங்க 1 2 3 4 5 படிக்கும் போது 1 and 2 வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும், உங்களுக்கு தெரியாம அவ்வளோ குட்டியா இருக்கும் வேவ் ஒன் அண்ட் வேவ் டூ சில டைம். ஓகே, ஸோ டைரெக்டா சில டைம் வந்து கேப் டவுன் ஆகலாம், டைரெக்டா நிறைய பெரிய 5% கேப் டவுன் ஆகலாம், அது டைரெக்டா வேவ் 3 போயிடும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வந்து நீங்க வந்து பார்க்கணும். ஸோ எப்படி பார்க்கலாம்? ஸோ வேவ் ஒன் இந்த ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆச்சு நம்மளுக்கு தெரியும், ஓகே சரி இப்போ வேவ் 3ல இருக்கும். வேவ் 3ல நீங்க என்ன பார்க்க போறீங்க, வேவ் 3.3 நம்ம நீங்க படிச்சது பார்ட் 2ல என்னது வேவ் 3.3 பார்க்க போறீங்க, அதுக்கப்புறம் 3.4 பார்க்க போறீங்க. 3.4 கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்பதான் 3.5 கால்குலேட் பண்ணுவீங்க. முன்னாடியே நீங்க வந்து வேவ் 3 எவ்வளவு தூரம் போலான்ட்டு நீங்க இது வந்து சொல்லவே சொல்ல முடியாது, நீங்க பண்ணவே பண்ண மாட்டீங்க. ஓகே, எவ்வளவு தூரம் போலாம் வேவ் 3 வந்து முன்னாடியே கால்குலேட் பண்ணா அது ரொம்ப தப்பு. நிறைய டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லுவாங்க, நிறைய யூடியூப் குருஸ் இல்லைன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவாங்க வேவ் 3 வந்து 1.68 வரைக்கும் போவோம், இல்லை சில பேர் வந்து 2.68 சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி 3.68 வரைக்கும் போச்சு. அதனால முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு பார்ட் 2ல, இது வந்து எவ்வளோ தூரம் போவான்ட்டு நீங்க முன்னாடியே வந்து கால்குலேட் பண்ணி ஆமா இவ்வளவுதான் போவோம்ட்டு சொல்லவே சொல்ல முடியாது. இதுதான் லைவ் மார்க்கெட். ஓகே, நீங்க முன்னாடியே சொல்லவே சொல்ல முடியாது, நீங்க அது தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3.3க்காக வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 3.4, அப்புறம் 3.5க்கு நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுப்பீங்க. ஓகே, அதை வந்து நீங்க பார்ட் 2ல ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஸோ இங்க வந்து 3.1 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்க வந்து நீங்க வந்து சேனல் ட்ராப் பண்ணிட்டீங்க, ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்ணிட்டீங்க. ஓகே, ப்ரைஸ் சேனல் இங்க வந்து பிரேக் ஆச்சு, ப்ரைஸ் சேனல் வந்து இங்க பிரேக் ஆச்சு. ஓகே, பிரேக் ஆச்சுங்க. என்ன பண்ணுவீங்க, ஓகே 3.1 ஓவர் 3.2 கிட்ட போறோம். 3.2 போறோம்னா நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு தேவை என்னன்னா பெஸ்ட் வந்து 50% இல்லைன்னா 61% கிட்ட வந்தா போதும். ஓகே, ஆமா இது வந்து 90% போகலாம் ரீட்ரேஸ்மெண்ட். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் வேவ் 2 வந்து 90% போகலாம். ஆனா எப்ப முடிஞ்சது வேவ் 2 எப்படி சொல்லலாம், வேவ் 2 ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஜோன் கிட்ட வந்துச்சு ரைட், அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்றீங்க, ஜோன் கிட்ட வந்துச்சு, இங்கதான் நிக்குது ப்ரைஸ், இன்னும் எதுவுமே ஆகல இதுக்கு, சரி ஜோன் ட்ராப் பண்ணிட்டு பார்க்கணும். ஜோன் ட்ராப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி ஜோன் பிரேக் ஆகி மார்க்கெட் ஊந்துச்சு. ஓகே, ஜோன் பிரேக் ஆகி மார்க்கெட் ஊந்துச்சு. இப்போ என்ன உங்களுக்கு தெரியும், இது வந்து 3.1. ஓகே தெரியும். இப்போ 3.2, இப்போ நம்ம போறது 3.3க்குள்ள போறோம். இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஆப்போசிட்ல நிக்கவே நிக்க கூடாது. உங்க அக்கௌண்ட் வந்து நீங்க ஆப்போசிட்ல நின்னீங்கன்னா 0 ஆயிடும். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு 3.3க்காக எவ்வளவு தூரம் போகலான்ட்டு 3.3க்கு தனியா வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வேவ் ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்ணிட்டு வைப்போம். ஓகே, எப்போ பிரேக் ஆகுது பார்க்கலாம். இங்க போயிட்டு பிரேக் ஆச்சு. ஓகே, ப்ரைஸ் சேனல் இங்க போயிட்டு பிரேக் ஆச்சு. ஸோ 3.3 முடிஞ்சுதான்ட்டு பார்க்கணும். 3.3 முடிஞ்சதுன்னா ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆச்சு இப்போ. ஓகே, ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு
வேவ் 3.4க்கு கால்குலேட் பண்ண போறோம். என்ன ரூல் நம்மளுக்கு 3.4 ஜஸ்ட் ஒரு வேவ் 4. அதுவும் வேவ் 4 வந்து அந்த வேவோட பழைய வேவ்க்கு 38%, இல்லைன்னா மொத்தமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கு நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா தேர்ட் வேவ் ஃபுல்லா எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல தேர்ட் வேவ் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கலாம். இந்த 3.4 வந்து கால்குலேட் பண்ணோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் வேவ் எடுக்கலாம் 38%, இல்லைன்னா 3.3 வேவோட 38%. இந்த ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஃபுல் வேவ் எடுத்தா இங்க இன்னும் வரல. ஓகே, இன்னும் வரல இது. ஓகே, ஆனா நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 3.3 இது எடுத்தீங்கன்னா கரெக்டா அங்க வந்து ஸ்டாப் ஆச்சு. ஸோ இது வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து இப்படிதான் ஆகும். 3.3 38%. சில ஸ்டாக்ஸ் வந்து இண்டெக்ஸ் நிஃப்டி சில டைம்ஸ் வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவோட 38% வரும். ஓகே, அது வந்து நீ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 2-3 வாட்டி படிச்சீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. அதை வந்து தப்பு பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இங்கதான் வரோன்ட்டு. என்ன சொல்றேன், உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், எப்படி கண்டுபிடிக்க தெரியும். அது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக் மேல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 34% வந்துச்சு. ஓகே, 34% வந்துச்சு இங்க 38%. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் சேனல் ட்ரா பண்றீங்க திரும்பி. எதுக்கு ப்ரைஸ் சேனல்னா இப்போ இந்த வேவ் 3.4 ஆயிடுச்சா இல்லையான்ட்டு பார்க்கணும். 3.4 ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆயிடுச்சுங்க. பிரேக் ஆகி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் 3.5க்காக மெஷர்மெண்ட் எடுத்து போறோம். சிம்பிள். இப்போ நம்ம ரூல்ஸ் பத்தி 3.3 விட்டோம், 3.4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 3.5க்கு நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு தூரம் போகலாம்ன்ட்டு. போட்டு இது போட்டிங்கன்னா நீங்க என்ன பார்ப்பீங்க, இது 3.5 வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட். என்னது மினிமம் வந்து 3.8 கிட்ட வரணும். 0.38 ரீட்ரேஸ்மெண்ட் இவ்வளவு தூரம் கண்டிப்பா இவ்வளவு வரணும்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இது. ஓகே, கொஞ்சமாச்சு இங்க கிட்ட வரணும் மினிமமா. ஸோ இங்க வந்துச்சு போதும். இங்க பாயிண்ட்ல இருந்து தாண்டி போகலாம், பரவாயில்ல. ஓகே, ஃபிஃப்த் வேவ் வந்து 0.38 கிட்ட வந்தா போதும். இங்கிருந்து நம்ம உஷாரா இருக்கும், எப்போ வேணா திரும்பிக்கலாம் வேவ். அதனால நீங்க வந்து உஷாரா இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்க கிட்ட வந்து ஸ்டாப் ஆச்சு. எக்ஸாக்டா இந்த லைன் கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இங்க வந்து பாட்டம் அடிச்சுட்டு ஒரு திரும்பிச்சு. ஓகே, இங்க வந்து 3.5 எப்ப ஓகே 3.5 0.38 கிட்ட வந்துச்சு. நீங்க என்ன பண்றீங்க, இப்ப ஒரு ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்றீங்க. ஒரு ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்றீங்க. ஓகே, உங்களுக்கு ஐடியா இருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆச்சு. இப்போ ப்ரைஸ் சேனல் வந்து 3.8 அடிச்சது ஃபிபனாச்சி ஓவர் வேலி மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து ஓவர். ஓகே, சூப்பர். இந்த வந்து ப்ரைஸ் சேனல் பிரேக் ஆச்சு. இப்போ உங்களுக்கு நீ என்ன சரிங்கன்னா இங்க வந்து 3.5 ஆச்சு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேவ் 3 காலி. உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கு, வேவ் 3 இருக்கு, வேவ் 1 இருக்கு, வேவ் 2 இருக்கு, எல்லாமே சேர்ந்து வேவ் 1 இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இது வந்து என்ன பண்ண போறீங்க, ஒரு பெரிய ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்ண போறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ்க்காக. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ்க்காக ஒரு ப்ரைஸ் சேனல் ட்ராப் பண்ணிட்டீங்க. ஓகே, வந்து கலர் மார்க்லாம் ப்ளூல போட்டுடலாம். ஓகே, ஸோ ஒரு ப்ளூவோட சேனல் லைன் பிரேக் ஆச்சு. இப்போ மெயின் பெரிய சேனல் லைனோட பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் 3.5 சேனல் லைனும் பிரேக் ஆச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து கண்டிப்பா நம்ம ஃபோர்த் வேவ்ல இருக்கோம்ட்டு. கண்டிப்பா நீங்க வந்து ஃபோர்த் வேவ்ல இருக்கீங்க. பெரிய வேவ்க்கு இப்போ ஃபோர்த் வேவ் எப்படி கண்டுபிடிக்கணும், பெரிய வேவ்க்கு ஃபோர்த் வேவ் வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சி நீங்க வந்து தேர்ட் வேவ் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க ஃபுல் வேவ் எடுக்கலாம். நான் வந்து யூஸ்வலா ஃபுல் வேவ் தான் எடுப்பேன். நீங்க வந்து தேர்ட் வேவ் எடுக்கலாம், ரெண்டுமே எடுக்கலாம். ஓகே, நான் வந்து ஃபுல் வேவ் போட்டேன், ஒரு ஜோன் போட்டேன். ஓகே, மார்க் பண்ணி ஒரு ஜோன் போட்டேன். இங்கதான் எனக்கு வந்து இது வேணும். ஃபோர்த் வேவ் கிட்ட எவ்வளவு தூரம் வரணும், இல்லைன்னா ஃபோர்த் வேவ் வந்து சைடு வேவ் தான் போயிட்டே இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும், சைடு வேவ் தான் போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஃபோர்த் வேவ் வந்து ஏபிசி போட்டு இங்கதான் வரணும். ஆனா இதுல வந்து என்ன பாக்குறீங்கன்னா இதுல வந்து ஏபிசி. ஓகே, நான் எடுத்துக்கிறேன் ஏபிசி. இப்போ பி வந்து இவ்வளோ கிட்ட வந்துச்சு, பிரேக் ஆகல பாருங்க. லோ வந்து பிரேக் ஆகல, ஆனா பி வந்து இவ்வளோ ஆல்மோஸ்ட் 90% ரீட்ரேஸ் ஆச்சு. ஸோ எந்த வேவ் இது, எந்த பேட்டர்ன் இது, இது வந்து பில
ஃபுல் அண்ட் 90% பிரேக் கீழே வருது ரீட்ரேஸ், ஆனால் பிரேக் ஆகலைன்னா இது வந்து ரெகுலர் ஏபிசி ஃபிளாட். ஓகே, இது வந்து ரெகுலர் ஏபிசி ஃபிளாட். ஸோ ரெகுலர் ஏபிசி ஃபிளாட்ல என்னது டெக்ஸ்ட் புக்ல எப்படி இருக்கும், நிறைய குருஸ் எல்லாம் எப்படி கற்றுக்கொள்வாங்கன்னா பழைய ட்ரெண்ட் இது வந்து ஏபிசி ஃபிளாட் சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு பிகினர் ஸ்டேஜ்லேயே சொன்னேன், சி வந்து எப்பவுமே ஏபிசி ஃபிளாட்ல நீங்க வந்து இங்கதான் வரும்ன்ட்டு சொல்லாதீங்க, இது வந்து தாண்டி போகலாம். அதனால சி தனியா நம்ம வந்து படிக்கணும். இதுதான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள். பி வந்து 90% ரீட்ரேஸ் ஆச்சு, ஓகே. சிக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம தேவை 78 1x, அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு போனஸ். ஓகே, எப்பவுமே சி வந்து தனியா படிக்கணும். நீங்க ஃபிளாட்ல சி வந்து தனியா படிக்கணும். ஸோ நம்மளுக்கு இது இவ்வளோ வந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு இதுக்கு மேலே போச்சு போனஸ். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது வந்து சி வேவ் 4.C அப்புறம் 5th வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க வந்து உஷாரா இருக்கணும். ஆனா இவ்வளோ தூரம் வந்துட்டு இது வந்து டச் ஆகலை. என்ன டச் ஆகலை, நம்ம ஜோன் டச் ஆகலை. எந்த ஜோன் இது, 38% ஜோன், 38% லெவல் ஃபிபனாச்சி புல் பேக். இது இன்னும் டச் ஆகலை, போயிட்டு எக்ஸாக்டா 1.68 வரைக்கும் போச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகி அவ்வளோ தூரம் போச்சு. ஓகே, அவ்வளோ தூரம் போச்சு. இப்போ ஜோன் டச் ஆச்சு, மார்க்கெட் இப்போ 4th C ஆயிடுச்சா இல்லையா, அதுக்கு ஒரு தனியா இது வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தனியா ஒரு இது ட்ராப் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, ஓகே 4C ஆக போச்சு, 5th வேவ்ல போறோன்ட்டு. ஓகே, உங்ககிட்ட என்ன இருக்கு, இப்போ உங்ககிட்ட 3rd வேவ் இருக்கு, 4th வேவும் வந்துச்சு. இப்போ நீங்க யோசிக்கிறீங்க, ஓகே இது வந்து ஆச்சா இல்லையான்ட்டு பார்க்க போறீங்க. 4th வேவும் வந்துச்சு. இப்போ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய வேவுக்கு நீங்க வந்து இது சேஞ்ச் பண்றீங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த டைம்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்க, என்ன பாக்குறீங்க, இப்ப இது வந்து சி வேவ் ஓவர் டன். ஓகே, இது வந்து பிரைஸ் திரும்பி மேல போகுது. அதனால நான் என்ன பண்ண போறேன், நீங்க என்ன பண்ணுப்பீங்க, இப்ப இந்த டைம்ல நீங்க பாப்பீங்க இது வந்து 5.1ஆ, இது வந்து 5.2ஆ, இல்லைன்னா புது வேவ் ஸ்டார்ட் ஆக போதா. இது வந்து 5.1 தான், ஏன்னா திரும்பி இதுக்குள்ள வந்துச்சு. ஓகே, நான் வந்து கரெக்டா ட்ரா பண்ணல, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நீங்க என்ன யோசிப்பீங்க, இப்ப இது வந்து 5.1ஆ 5.2ஆ, இல்லைன்னா இது வந்து தாண்டி போகுதா திரும்பி. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு இந்த திரும்பி ஒரு சின்ன இது ட்ரா பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கே தெரியும் திரும்பி பிரேக் டவுன் ஆச்சு. இது வந்து ஆமா 5.3குள்ள தான் போறோம்ட்டு. ஆமா 5.3ல நம்ம 5th வேவ் எப்படி பார்க்கணும், 5th வேவ்ல 1 2 3 4 5 பார்க்குறோம். ஆனா இங்க எப்படி வந்துச்சு, 1 2 அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்துச்சு, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வந்துச்சு, 5th வேவ் காலி. இதுக்கு நம்ம முன்னாடி எப்படி தெரியும் நம்மளுக்கு 5th வேவ் எவ்வளோ தூரம் போகலான்ட்டு. 5th வேவுக்கு நம்ம திரும்பி அந்த ஃபிபனாச்சியோட ரெசிஸ்டன்ஸ் சரி இது வந்து எடுத்து மார்க் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, 0.38ஓட லெவல். 0.38 இவ்வளோ தூரம் வந்தால் நமக்கு போதும் 5th வேவ். நம்ம முன்னாடியே தெரியும் 5th வேவ் வரப்போகுதுன்ட்டு. அப்படியே நீங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட்ல என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும்னா, 5th வேவ் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடியே உங்களுக்கு இந்த டைம் ஜோன் இம்பார்ட்டன்ட், முக்கியமான டைம் ஜோன். நீங்கள் வந்து 4th வேவ் ஏதாச்சும் டாப் ஆகி இப்படி ஸ்விங் ஹை எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆமாம், உஷாரா இருக்கணும். டேர்ன் ஆச்சுன்னா ஒரு 5th வேவ் ஸ்டார்ட் ஆகலாம். இது வந்து நீங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட்ல தான் படிப்பீங்க. நீங்கள் டைம் போட்டு டைமிங் போட்டு நீங்கள் வந்து ப்ரைஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்போதான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 5th வேவ்க்காக நீங்க ஃபிபனாச்சி போட்டீங்க. ஓகே, ஃபிபனாச்சி போட்டீங்க. 5th வேவ் வந்து எவ்வளவு தூரம் வரணும், 5th வேவ் வந்து அட்லீஸ்ட் 38% வரணும். இதை தாண்டி போகலாம், பரவாயில்ல. இப்போ தாண்டி போச்சு, பரவாயில்ல. இங்க இங்க வந்துட்டு நீங்க உஷாரா இருக்கணும். ஆமா போதும், இங்க வந்து திரும்பி எப்படி எப்போ வேணா திரும்பலாம் நீங்க வந்து உஷாரா இருக்கீங்க. ஓகே, ஸோ அதுதான் மெயின். இப்ப நீங்க வந்து 1 2 3 4 5 நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க, ஓகே 5th வேவ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்போ 5th வேவ் சேர்ந்து
எல்லாமே சேர்ந்து நீங்க வந்து ஒரு சேனல் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபிஃப்த் வேவ் வந்து சேனல் லைன் வந்து பிரேக் பண்ணாத, கீழே வந்து லோவர் சைடு வந்து பிரேக் பண்ணாம ரீட்ரேஸ் ஆயிடும்ட்டு. ஓகே, அதுக்கு மேல நீங்க வந்து தனியா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்த் வேவ்க்கு ஒரு தனியா இது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது இப்படி ப்ரைஸ் சேனல் ஃபிஃப்த் வேவ்க்காக தனியா ப்ரைஸ் சேனலும் பிரேக் ஆச்சு, இதோட மிடில் சேனல் பிரேக் ஆச்சு, இங்க போயிட்டு இந்த சேனலும் பிரேக் ஆச்சு, எல்லாமே பிரேக் ஆகுது. ஓகே, ஃபிஃப்த் வேவ் காலி. அந்த டைம்ல நீங்க யோசிப்பீங்க ஃபிஃப்த் வேவ் ஓவர். ஸோ இப்போ எல்லா கான்செப்ட் போட்டு நீங்க பார்த்தீங்க எக்ஸாக்டா மார்க்கெட்ல இருக்காது. அதனால நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம மினிமம் ரிக்குவயர்மெண்ட் போட்டு நம்ம உஷாரா இருக்கணும். ஆமா போதும்ன்ட்டு இதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ராவே நீங்க போட்டீங்கன்னா நீங்க இதுதான் இதுன்ட்டு சொல்லிட்டு போனீங்கன்னா தப்பு. அதனால நீங்க டெக்ஸ்ட் புக்ல படிச்சது இப்ப ரியல் மார்க்கெட்ல பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, பார்ட் 2 வந்து நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கன்னா அவ்வளோ நல்லது. ஓகே, இப்ப நீங்க வந்து அடுத்த பார்ட்ஸ் என்ன பார்க்க போறோம், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அது வந்து ரியல் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், ட்ரையாங்கிள் இதெல்லாம் வந்து சரியா சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் சொல்லுவாங்க. அந்த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் எல்லாம் எப்படி படிக்கணும் அது வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல அடுத்த பார்ட்ல. ஓகே, அடுத்த பார்ட்ல மீட் பண்ணலாம்.